நம்முடைய தேவன் நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப வாசித்த பகுதியில எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை எழுதுற பொழுது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். தேவனை அறியக்கூடிய அறிவுல நீங்கள் வளர வேண்டும். இயேசுவை எதற்காக இந்த பூமியில அனுப்பினார்? அவர் என்ன ஊழியம் செய்தார்? அவர் மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன கிரியைகளை நடப்பித்தார்? அவர் மரித்ததினால உயிர் தெழுந்ததினாலே அதனுடைய வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடைய வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தம் என்னங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைத்திருக்கிறார். சபையில அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு கடைசி வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். உங்க வாழ்க்கையில என்னென்ன குறையா இருக்கோ அந்த குறைய பூரா அவர் நிறைவாக்குறவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சபைக்கு அவர் தலைவர், நம்ம சரீரத்தின் அபயமா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்குகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க 2 கொரிந்தியர் 8ல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவோடு இருக்கும்படியாக கிருபையை பெருக செய்கிறார். கிருபைன்னு சொல்றப்ப தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தகுதி. பலனே இல்லைங்கிறப்ப பலனை கொடுக்கிறார், கிருபையா கொடுக்கிறார். நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையை கிருபையா கொடுக்கிறார். ஆசீர்வாதமே இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை அவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்சடாய் தேவனா இருக்கிறார். தேவைக்கு அதிகமாக நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறாருன்னு நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் அவர் நிறைவை கொண்டு வருகிறார் என்று நமக்கு விசுவாசமும் உறுதியும் நமக்குள்ளே உண்டாகும். நிச்சயமாக அதனுடைய பலனை காண்போம்.